திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல்களை பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 23வது திருவிளையாடல், வளையல் விற்ற திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை பற்றி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வளையல் விற்ற திருவிளையாடல். முன்னொரு காலத்துல சிவபெருமான் தவ முனிவர்கள் எல்லோரும் வசிக்கக்கூடிய தரும ஆசிரமத்துக்கு போறார். தான் ஒரு பிச்சாடனர் ரூபம் தாங்கி போறார். அங்கே தவ முனிவருடைய பத்தினிகள், ஒழுக்கத்திலே சிறந்த கற்பிலே சிறந்த மனைவிகள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்துல போறார். பெருமான் வர்றார் அப்படின்னா பெருமான் அவருடைய அழகை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பேரழகு படைத்தவர். கண்ணுக்கு இனிமையாக காட்சி தரக்கூடியவர் சிவபெருமான். மாணிக்க வாசக பெருமான் கூட பாடுவார்ல, கண்ணுக்கு இனியானே, அப்படி கண்களுக்கு இனிமையாக காட்சி கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பெருமான் அந்த இடத்துக்கு போறார். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சிவபெருமான பாக்குறாங்க. பிச்சாடனர் ரூபத்திலே வந்திருக்கக்கூடிய சிவபெருமான பாக்குறாங்க. பார்த்து எல்லா பெண்களும் வியக்கிறார்களாம். அவர் மேல் மையல் கொள்கிறார்கள். அந்த அத்துணை பெண்களும் சிவபெருமானிடத்திலே மையல் கொள்கிறார்கள். ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு அழகனா, இப்பேற்பட்ட ஒரு அழகனை நாங்கள் இதுவரை கண்டதே இல்லையே. அப்பேற்பட்ட ஒரு அழகனாக சிவபெருமான் இருக்கிறார். மன்மதனை போல இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் நினைக்கிறார்கள். அப்போ சிவபெருமான் ஒவ்வொரு பெண்களிடத்திலும் யாச்சகம் கேட்கிறார், பிச்சை கேட்கிறார். அப்போ அந்த பெண்கள் அவருக்கு பிச்சை போடுகிறார்கள். அப்போ போடும் பொழுது அவங்க கைகளிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல்களானது நழுவி கீழே விழுந்துருச்சான். அப்படி அவங்க கைகளிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல்களானது நழுவி கீழே விழுந்தது கூட தெரியாமல் அப்படியே அவரை பார்த்து கொண்டே இருந்தார்களாம். பெருமான் அவ்வளவு அழகா இருக்கிறார். அந்த மையலிலே அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அவங்க கைகளிலே இருந்த வளையல்களானது நழுவி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததும் அவங்களுக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய தவ முனிவர்களுடைய தவ பத்தினிகள் அத்துணை பேரும் இவர் மேல மையல் கொள்கிறார்கள். இதெல்லாம் அந்த தவ முனிவர்களுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே அந்த தவ முனிவர்கள் எல்லோரும் அவங்களுடைய மனைவிகளுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எல்லோரும் மதுரை மாநகரிலே வணிகர் குலத்திலே பிறக்க கடவுதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானையே சார்ந்து இருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள் எல்லோரும் சாபம் கொடுத்ததன் விளைவாக எல்லா பெண்களும் மதுரை மாநகரிலே வணிகர் குலத்திலே அவதாரம் செய்கிறார்கள். வணிகர் குலத்திலே பிறக்கிறார்கள். அந்த தவ முனிவர்களுடைய தவ பத்தினிகள் அத்துணை பேரும் வணிகர் குலத்திலே மதுரை மாநகரிலே பிறக்கிறார்கள். பிறந்து வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் திருமண பருவம் வந்தது. திருமண வயது அடைந்த உடனே அந்த வணிகர்கள் எல்லாம் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய குலத்துல ஆண்மகனே இல்லை, ஆண்களே இல்லை. ஆண்கள் இருந்தாலும் அவங்க உறவுக்காரர்களா இருக்கிறாங்க. அதாவது ரத்த சொந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உறவுக்காரங்களா இருக்கிறாங்க. மித்தபடி ஆண்களே இல்லை. அவங்களுடைய குலத்திலே இவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக ஆண்களே இல்லை. என்ன செய்யறதுலே தெரியல. அப்போ அந்த வணிகர்கள் எல்லோரும் சிவபெருமானிடத்திலே, சொக்கநாத பெருமானிடத்திலே முறையிடுகிறார்கள். பெருமானே, என்னுடைய மகள்களுக்கெல்லாம், எங்களுடைய பெண்களுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வைக்கிறோம். எங்களுடைய குலத்திலே எல்லாமே பெண்களாகவே இருக்கிறார்களே, ஆண்மகனே இல்லையே, ஆண்களே இல்லையே, எப்படி நாங்கள் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறது? ஏன்னா ஆண்கள் இருந்தாலும் உறவுக்காரங்களா இருக்கிறாங்க. அந்நியர் யாருமே ஆண்மகனா இல்லை, எல்லாம் பெண்களாவே இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி எங்களுடைய மகள்களுக்கு, பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வருத்தத்தோடு சொக்கநாத பெருமான இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அப்போ சொக்கநாத பெருமான் வளையல் வாணிபம் செய்யக்கூடிய ஒரு வணிகனாக அந்த மதுரை மாநகரத்துக்கு வருகிறார். வளையல் விற்கக்கூடிய ஒரு வணிகனாக வர்றார். ஏன் வளையல் விற்கக்கூடிய ஒரு வணிகனாக வர்றார் அப்படின்னா, ஏன்னா போன பிறவியில, முற்பிறவியில அந்த தவ பத்தினிகள் தான் இப்போ இங்க வணிகர் குலத்திலே பிறந்திருக்கிறார்கள். அப்போ இந்த தவ பத்தினிகள் எல்லோரும் சிவபெருமானை கண்டதுனால அவங்க கைகளிலே இருந்த வளையல்கள் எல்லாம் கீழே நழுவி விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால சிவபெருமான் அவங்களுக்கு வளையல்களை திருப்பி தரணும் அப்படின்றதுக்காக வளையல் வீக்கக்கூடிய வணிகனாக சிவபெருமான் வர்றார். ஏன்னா அந்த வளையல்கள் கீழே விழுந்து உடஞ்சதுனால, வளையல்கள் கீழே விழுந்ததுனால
வளையல் தான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானே வளையல் விற்கக்கூடிய வணிகனாக வந்து அவங்களுக்கு வளையல் கொடுக்கறதுக்காக ஒரு மூங்கில் தண்டை கையிலே ஊன்றி கொண்டு தலையில தலைப்பாகை அணிந்திருக்கிறார், ஒரு நல்ல ஒரு ஆடை உடுத்திருக்கிறார், ஒரு பழைய குடைய பிடிச்சிருக்கிறார், நெற்றியிலே திருநீர் பூசி இருக்கிறார், கைகள்ல விரல்களில் எல்லாம் மோதிரங்கள் அணிந்து இருக்கிறார், காதுல காதணிகள் குலைகள் எல்லாம் அணிந்து இருக்கிறார், ருத்ராட்சம் கழுத்திலே ருத்ராட்சம் தரித்திருக்கிறார், ஒரு பழைய குடையை கையில் வைத்து கொண்டு தோளிலே ஒரு பையை போட்டுக்கொண்டு அந்த தோல் பையில வளையல்கள்லாம் இருக்குது. அப்படியே அவருக்கு முகத்துல எல்லாம் வெண்ணறைகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி தாடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு முதியவர் கோலத்துல வர்றார் சிவபெருமான். பாக்குறதுக்கு முதியவர் மாதிரிதான் இருக்குது, இருந்தாலும் ஒரு இளமை தோற்றத்திலே பெருமான் இருக்கிறாராம். வளையல் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த வணிகர் குலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வெளியில பாக்குறாங்க. இவரை பார்த்தா அப்படி மன்மதனை போல இருக்கிறாராம். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு முதியவர் மாதிரி தெரிஞ்சாலும் பக்கத்துல பார்த்தா ஒரு இளமை தோற்றத்துல அப்படி மன்மதன் மாதிரி இருக்கிறாராம். எல்லாரும் வளையல் வாங்குங்க அப்படின்னு சொல்லி வண்ண வளையல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க எல்லா பெண்களும் பாக்குறாங்க. அழகழகான வளையல்கள்லாம் இருக்குது. அப்போ அவரே சொக்கநாத பெருமானே அவங்களுக்கு வளையல்களை அணிவிக்கிறார், கைகளிலே வளையல்களை அணிவிக்கிறார். சிவபெருமான் சொக்கநாத பெருமான் அவங்க எல்லோருக்கும் வளையல்களை அணிவிக்கிறார். அதுல சில பெண்கள் என்ன பண்றாங்களா, அவங்க கையில இருக்கக்கூடிய வளையல்கள்லாம் அவங்களே அவங்க கையில இருக்கக்கூடிய வளையல்லாம் உடைச்சிட்டு ஈட்டுறாங்களா சிவபெருமாட்ட, இந்த வளையல்லாம் உடைஞ்சு போச்சு, அதனால வேற வளையல்கள் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். அப்படி சிவபெருமான் அவங்களுக்கு வளையல்கள்லாம் அணிவிக்கிறார். அப்போ எல்லா பெண்களும் சொல்றாங்க, நீங்க தினம் வருவீங்களா, நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் சொன்னார், நான் நாளைக்கு வருவேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த வளையல்களுக்கெல்லாம் காசு நீங்க நாளைக்கு நான் வரப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அந்த பெண்களுக்கெல்லாம் சிவபெருமானே வளையல்களை அணிவித்தார். அந்த பெண்கள் எல்லாம் கேக்குறாங்க, நீங்கள் யார், உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவர் சொன்னார், என் பேர் சொக்கன், ஆறுமுக செட்டி என்பவன் என்னுடைய மகன், இந்த மதுரை தான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றார். அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க நாளைக்கு வருவீங்களா, தினமும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. சிவபெருமானும் நாளைக்கும் நான் வருவேன், இப்போ இன்னைக்கு நீங்க விலை கொடுக்க வேணாம், இந்த வளையல்களுக்கு விலை இன்றைக்கு கொடுக்க வேணாம், நான் நாளைக்கு வர்றப்போ நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறேன். இச்சூழலிலே இந்த செட்டி பெண்கள் எல்லோரும் இறைவனுடைய ஸ்பரிசத்தால் கருவுற்றார்கள். அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச அந்த வணிகர்களுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா நம்முடைய குலத்துக்கே இப்படி அழுக்கு வந்து விடுமோ, பழி வந்து விடுமோ என்று அஞ்சினார்கள். இந்த சமயத்திலே அந்த பெண்கள் எல்லோரும் மிக வேதனைப்பட்டு தீயிலே இறப்பதற்காக முற்பட்டார்கள். அப்போ சிவபெருமான் காளை வாகனத்திலே உமையம்மையோடு காட்சி கொடுத்தார். அப்படி ரிஷபாருடனாக பெருமான் காட்சி கொடுக்கிறார், உமாதேவி தாயாரோடு காட்சி கொடுக்கிறார். அப்போ சிவபெருமான் சொல்றார், அந்த செட்டி பெண்களிடத்திலே சொல்றார், நீங்கள் முற்பிறவியிலே தவ முனிவர்களுடைய பத்தினிகளாக இருந்தீர்கள், சாபத்தின் காரணமாக இந்த மதுரையிலே வணிகர் குலத்திலே பின்னாக பிறந்தீர்கள், உங்களுடைய சாபம் நீங்கியது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அந்த வணிகர்கள் கிட்ட சொன்னார், யாமே இவர்களை மணப்போம், அதனால உங்களுடைய குலம் தலைக்க இவர்கள் எல்லாம் சிறந்த ஆண்மகனை பெற்றெடுப்பார்கள், உங்களுடைய குலம் தலைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அந்த வணிகர்களுடைய வருத்தம், ஏன்னா தன்னுடைய குலம் சிறக்க வேண்டுமே, ஆண் மகன்கள் யாருமே இல்லையே, தன்னுடைய குலம் சிறப்பதற்காக ஆண்கள் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படியே நம்முடைய குலம் அழிந்து விடுமோ என்று வருத்தத்திலே அந்த வணிகர்கள் எல்லோரும் இருந்தார்கள். அவனுடைய வருத்தம் நீங்கும் பொருட்டும் அந்த தவ பத்தினிகளுடைய சாபம் தீரும் பொருட்டும் சிவபெருமான் இப்படி ஒரு திருவிளையாடல்களை செய்திருக்கிறார். அந்த செட்டி பெண்கள் எல்லோரும் நல்ல ஒரு ஆண் மகன்களை பெற்றெடுத்தார்கள். அந்த வணிகர் குலமும் தலை தோங்கியது. இப்படி சிவபெருமான் அந்த வணிகர் குலம் தலைக்கவும் அந்த பெண்களுடைய சாபம் தீரவும் இப்படியான ஒரு திருவிளையாடலை செய்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இது போன்று மதுரை திருவிளையாடல்களுக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.